ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணி அது சரியாக ஓடாமல் இருக்குது. அதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்னலாம் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஓடாததுக்கு காரணம் என்னவா இருக்கும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது வியாபாரம் வந்து தொழில் தொடங்க முடியாமல் இருக்கிறது ஒரு விஷயம். தொழில் தொடங்கியும் அந்த எந்த கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு முதலீடு போட்டு அதில் நஷ்டம் ஏற்படுது, அதை கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள், அதில் நஷ்டம் அடைஞ்சக்கூடியவர்கள், தொழில் எந்த தொழிலுமே சரியாக வரலைங்க, லாபமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு வருந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, சித்தா வழியில் ஏதாவது தீர்வு இருக்கா, என்ன பண்ணால் சரியாக இருக்கும் எளிமையான முறையில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தானே? அதானே கேட்குறீங்க. அது அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். ஒன்றும் இல்லை, தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் சரியாக ஓட மாட்டுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது வந்து கிரகதோஷங்கள்லாம் இருக்கும். இது வந்து ஒரு எளிய பரிகாரம். இது ஏன்னா இதை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் வியாபாரம் சரியாக வரலன்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதனால் வந்து ஒரு 50% ஒரு நல்ல மாற்றங்களை அது காமிக்கும். நான் சொல்கிற அந்த விஷயம் எல்லாத்துக்குமே, அது பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, சின்ன டீ கடையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா நல்ல மாற்றங்கள். இதில் வந்து வெங்காரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நாட்டு மருந்து கடைக்கு போய் வெங்காரம் வேணுங்க, வெங்காரம்னு அதுக்கு பேர், இப்படி இருக்கும் கல் மாதிரி. வெங்காரம் வந்து ஒரு 200 கிராம் வாங்கிக்கணும். 200 கிராம் வெங்காரம் வாங்கிட்டு வந்து அந்த வெங்காரத்தோட வந்து இதில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது வசம்பு ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும், குச்சி குச்சியாக இருக்கணும். வெங்காரமும் வசம்பும் ஒன்று சேர்த்துக்கணும், ஒரே மூட்டையில் வச்சு கட்டணும். கட்டிட்டு இது எப்போ வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில் தான் அது வாங்கணும் வெங்காரம். அதே மாதிரி இதை வாங்கிட்டு வந்து இதை கட்டுறது எந்த கிழமையில் கட்டணும்னா வெள்ளிக்கிழமை தான் கட்டணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் தன்னுடைய வியாபார ஸ்தலத்தில் கட்டிடணும். வசம்பும் வெங்காரமும் வச்சு கட்டி விட்டுறணும். அந்த கடைக்கு முன்னால் மேலே வெள்ளை துணியில் தான் கட்டணும். கட்டி அதுக்கு வந்து ஓமம் கலந்த சாம்பிராணி ஃபுல்லாக கொடுக்கணும். இந்த சாம்பிராணி கொடுப்பது வந்து வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு கடைக்கு கொடுக்கணும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், ஒரு சின்ன டீ கடையாக இருந்தாலும், ஜவுளி கடை எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதில் முக்கியமாக என்ன செய்யணும்னா, இதில் ஒரு சின்ன மாற்றம். இந்த ஓமம் கலக்கிறீங்களா, அதோட வந்து ஏலக்காய் இதெல்லாம் நுணுக்கி தூளாக வச்சுக்கணும். சாம்பிராணியை போடும்போது இந்த தூளையும் அதை கலந்து சாம்பிராணியோட கலந்தே வச்சுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம், வசம்பை தூள் பண்ணி அது கொஞ்சம், வசம்பும் சேர்த்துக்கணும். அதை வசம்பை தூள் பண்ணி கொஞ்சம், அதான் 50 கிராம் வசம்பு தூள், 50 கிராம் ஏலக்காய், ஓமம் 50 கிராம், அப்புறம் வந்து பால் சாம்பிராணி அதை நுணுக்கி தூள். அப்போ நெருப்பு போட்டு இந்த புகையை போட்டு அந்த கடை ஃபுல்லாக கொடுக்கணும். முக்கியமாக நீங்கள் கட்டி விட்ருக்கீங்களே, அதுக்கு நிறைய அந்த புகையை காட்டணும். இது எந்த தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்? எந்த தொழில் வேணால் பண்ணுறவங்க. இதில் என்னன்னு கேட்டால் ஒன்று, இதில் வந்து புதன் கட்டு எந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்குது. புதனுக்குரிய எந்திரம், புதன் கட்டு எந்திரம். இந்த புதன் கட்டு எந்திரம் வந்து பெரிய செலவெலாம் இல்லை. புதன் கட்டு எந்திரத்தை முறையாக வந்து வாசியை பயன்படுத்தி புதன்கட்டு எந்திரம் எழுதி அந்த செப்பு தகட்டை கண்ணாடி போடாமல் அந்த கட்டி விடுற, இதுதான் சிம்பிள், அந்த கட்டி விடுற அந்த வெங்காரக்கட்டுக்கு பக்கத்துலேயே இதையும் வச்சிடணும். வச்சுட்டா அதிகபட்சம் 48 தினங்களுக்குள்ளே அந்த இடத்துல அபரிமிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இல்லை எல்லளவு இதுவும் இல்லை. அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும், முக்கியமாக வந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கணும். சிவன் பக்தர்கள் அவங்க இருந்தால் கூட சரி தான். முக்கியமாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். ஸ்ரீரங்கம் யார் ஒருவர் அந்த மாதிரி தொழில் பிரச்சனையாக இருக்குங்க, வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலும் சரி, வியாழக்கிழமை ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் பார்த்துட்டு 6 முறை அந்த ஸ்ரீரங்கத்தை வணங்கி வந்துட்டாங்கன்னா, வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருந்தால் அப்படி போகலாம். தூரமாக இருக்கும், மாதம் ஒரு முறையாவது போகணும். சனிக்கிழமையெல்லாம் பெருமாள்கிட்ட போகணுங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து வெள்ளிக்கிழமையில் போகணுங்கிறது சூட்சமம். ஏன்னா சுக்கரனுடைய இடம் அது. ஸ்ரீரங்கங்கிறது சுக்கரனுடைய அந்த வைப்ரேஷன் கிடைக்கிற இடம். அங்கே போய் 6 முறை சுற்றி வந்து ரங்கநாதனையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வந்தாலே 1 மாதங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும். சார், இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி இடம் நிலம் அப்படிலாம் பார்க்கணுமா? அதுக்கு ஜாதகம் ஏதாவது நம்ம பார்க்கணுமா? ஆமாம், நீங்கள் வந்து
தொழில் தொடங்கி நஷ்டமடைஞ்சவங்களுக்கு இப்போ பரிகாரம் நான் சொல்லிட்டேன். இப்போ ஜாதகம் வந்து எதுக்குன்னா, தொழில் தொடங்காததுக்கு முன்னால் ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா பிரசன்னம். நான் முன்னே சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அந்த என்கிட்ட வந்து ஜாதகம் இல்லை எங்களுக்கு என்னங்க பண்ணுறது பலன் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த கேட்குற அந்த நேரம் இருக்குல்ல, இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க, இன்றைய தேதி நேரம் வருஷத்தை போட்டு இதுக்கு பேர் பிரசன்ன ஜாதகம்னு பேர். உடனே எடுத்தால் உங்களுடைய ஃபியூச்சர் பலனை சொல்ல முடியும். அப்போ அந்த பலனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்யுங்க, இந்த மாதிரி திசையை நீங்கள் ஒரு கடை வைக்கிறதா இருந்தால் இந்த திசையை நோக்கி அந்த மாதிரி அமைப்பை பாருங்கள். ஆரம்பிக்காதுக்கு முன்னால் வந்தால் அப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆரம்பித்து தோஞ்சு பண்ணணும் பரிகாரம் சொல்லிட்டேன். ஆரம்பிக்காதுக்கு முன்னால் இதெல்லாம் நம்ம தேர்வு பண்ணணும். அப்போ உங்கள் பிரசன்ன ஜாதகம் படிக்கும், அல்ல உங்களுக்கு உண்மையிலே ஜாதகம் உங்கள் பிறந்த நேரம் தேதியெல்லாம் சரியாக இருந்தால் உங்கள் ஜாதகப்படி தசாபுத்தி அமைப்பு அந்தரங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, ஜாதகத்தை நுணுக்கமாக தசாபுத்தி முக்கியம். பிரசன்ன ஜாதகம் பார்த்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்தாலும் சரி, இதில் பிரசன்ன ஜாதகங்கிறது அன்றைக்கு நீங்கள் பேசும்போது ஜாதகத்தை போட்டு நம்மளாக ஒரு டயத்தை போட்டு பார்க்குறது. உங்கள் பிறந்த ஜாதகங்கிறதும் சரி தான், அது வந்து உண்மையிலே இன்றைக்கி என்ன தசாபுத்தி நடக்குது. ஆக தசாபுத்தி அந்தரங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு கணக்கை போட்டு நீங்கள் இந்த திசை கடை உங்கள் கடை இந்த திசையை பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைய காலகட்டங்களில் இந்த மாதத்தில் இந்த தேதி இந்த நட்சத்திரத்தில் இந்த திதி நேரங்களில் நீங்கள் கடையை துவக்கினா நல்லாயிருக்கும் இப்படின்னு நம்ம அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ராசிக்காரர்கள் எந்த அடிப்படையில் துவங்கணும்னு நம்ம சொல்லித்தரமோ அப்படி துவங்கினாங்கன்னா, இத்தனையுமே சித்தா நெறிப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதன்படி நீங்கள் அவங்க துவக்கினாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். அங்கே நஷ்டம் வராது. அவர்கள் இஷ்டப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடுவார்கள். ஆகவே கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.